ஹாய், என் பேர் வசந்தன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்லாக் 1997 யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம 3ds Max சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஸ்டூலை தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது பிளாஸ்டிக் கலரில் ரெட் கலர் ஸ்டூல் தான் நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான பிக்சரை நான் சைடில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஒரு கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அதிகம் பேசாமல் கிளாஸஸ்குள்ளே போகலாம். எப்போ டிராயிங் வரைகிறீங்க அப்படின்னாலுமே நியூ ஷீட்டில் வரைஞ்சிக்கோங்க. ஃபைல்ஸை கிளிக் பண்ணி நியூவில் ஆல் நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. டோன்ட் சேவ். ப்ரீவியஸாக நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருந்த செட்டிங்ஸும் அப்படியே தான் இருக்கும். அந்த செட்டிங்ஸையும் ரீசெட் பண்ணிக்கோங்க. ஃபைல்ஸில் ரீசெட் டோன்ட் சேவ் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ கீபோர்டில் Alt + W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதான் இந்த கிரியேட்டில் ஷேப்ஸ்க்கு கிளிக் பண்ணிக்கிட்டு என்கான் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி டாப் வியூவில் ஒரு டயக்ராம் வந்து வரைஞ்சிக்கோங்க. இதோட ரேடியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர். சைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இங்கே சென்டிமீட்டர் இல்லாமல் மீட்டர்ஸ் இல்லைனா ஃபீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸில் போயிட்டு யூனிட் செட்டப்பை கிளிக் பண்ணி மெட்ரிக்கில் சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நான் 4.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டிராயிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரைகிறதுக்கு 4.5ன்னு கொடுத்தே வரைங்க. அப்புறமேட்டுக்கு நீங்கள் அப்ஸ்கேலிங் பண்ணிங்கன்னா அந்த டயக்ராம் வந்து பெருசு பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது செலக்ட் அண்ட் மூவ் அப்படின்னு இருக்கா, இதை மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி சென்டர் பாயிண்ட்டு கொண்டு வந்துடுங்க. x0 y0 z0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே ஸ்னாப் ஆங்கிள் ஸ்னாப் டேகல்ன்றதையும் ஆன் பண்ணிக்கிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்னாப் டேகலில் அன்டூ பண்ணிவிட்டு செலக்ட் அண்ட் மூவ்க்கு மாற்றிக்கோங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமை கிளிக் பண்ணிக்கிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட்டட் டு எடிட்டபிள் ஸ்பைலைன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. இன்டர்போலேஷன் இருக்கா, இதை வந்து ஸ்டெப்ஸ் 0 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வெர்டெக்ஸ் அப்படின்ற இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கிற 3 வெர்டெக்ஸ் பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி ஃபில்லட் அப்படின்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு 3 கார்னரையும் முழுக்க பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஸ்டூலோட சேர் வந்து அடியில் இருக்க இது வந்து லெக்கு வந்து உங்களுக்கு கீழே பாட்டமில் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி சொல்ல ரவுண்டாக தானே இருக்கும், அதுக்காக தான் இது. ஃபில்லட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். திரும்ப வெர்டெக்ஸ்லேருந்து ஸ்பைலைன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ஓவரால் எல்லா ஸ்பைலைனையும் கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா டிவைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டிவைட் 1 அப்படின்றதே என்ட்ரி பண்ணிக்கிட்டு டிவைட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் வெர்டெக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா வெர்டெக்ஸ் பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி கார்னர் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கோங்க. ஓகே, கார்னர் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபை லிஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்து எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், வெயிட் பண்ணுங்கள். மாடிஃபை லிஸ்ட்டில் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூடுன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது அப்புறமேட்டுக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூ இருக்குது தெரியுமா, அந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூ பாக்ஸை கிளிக் பண்ணி டிஃபால்ட் ஷேடிங்லேருந்து எட்ஜ் ஃபேஸஸ்க்காக மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஜிக்மெண்ட் 1லேயே இருக்கட்டும். ஸ்டார்ட் கேப்பை அன்டூ பண்ணிடுங்க, என் கேப்பையும் அன்டூ பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹேலோவாக இருக்குது. ஓகே, இப்போது இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட்டட் டு எடிட்டபிள் பாலி அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. மாற்றினது அப்புறமேட்டுக்கு வெர்டெக்ஸ் அப்படின்ட்டு வெர்டெக்ஸ் வேணால் எட்ஜஸ் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு பார்டரை கிளிக் பண்ணிப்போம். பார்டரை கிளிக் பண்ணி கீழே இருக்க பாட்டம் பார்டரை கிளிக் பண்ணிக்கிட்டு
அப்படியே கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி எட்ஜ்டு ஃபேஸஸ்க்கு மாற்றிக்கோங்க. இப்போ கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய ஹைட்டுக்கு ஈக்குவலாக கீழே பாட்டம்லேயும் அப்படியே கீழே கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கீபோர்டில் ஷிஃப்ட்டை எடுத்து மறந்துடாதீங்க. ஓகே, மூவ் பண்ணியாச்சு. இப்போ வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற விண்டோவை கிளிக் பண்ணி கீபோர்டில் Alt + W அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிக்கிட்டு நான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணுங்க. கார்னராக இருக்கக்கூடிய 4 வெர்டெக்ஸ் பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணிக்கிட்டு சென்டராக இருக்கக்கூடிய இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி கனெக்ட் அப்படின்னு கொடுங்க. இதே மாதிரியே 3 சைட்லேயும் இருக்கக்கூடிய கார்னர் பாயிண்ட்டையும் இன்னர் பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுத்துக்கோங்க. கனெக்ட். திரும்ப ஸ்க்ரால் பண்ணி இன்னொரு சைடு இருக்கும்ல, அதையும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். இந்த பாயிண்ட்டு ஒரு நிமிஷம். கொலாபரேஷன் ஆகலையே. ஓகே, கொலாபரேஷன் ஆகல. கார்னரில் இருக்கக்கூடிய 4 பாயிண்ட்டு ப்ளஸ் இன்னரில் இருக்கக்கூடிய பாயிண்ட் கிளிக் பண்ணி கனெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ கனெக்ட் கொடுத்தது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னரில் இருக்கக்கூடிய வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை மட்டும் எல்லா வெர்டெக்ஸ் பாயிண்ட்டையும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சாம்ஃபர் அப்படின்னு இருக்கா, அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு 1 சென்டிமீட்டர்னு இருக்கும். அதாவது வெர்டெக்ஸ் சாம்ஃபர் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ல் இருக்கும். அதை 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. ஓகே, மாற்றினது அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஹேலோவா ஆப்ஜெக்ட் வந்துடும். இன்னரில் ஒரு மாதிரி சர்க்கிள் மாதிரி வந்துடும். இப்போ பாலிகான்ஸை கிளிக் பண்ணி இன்னரில் இருக்கக்கூடிய எல்லா அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய பாலிகான்ஸையும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கிட்டு டெலீட் பண்ணிடுங்க. கீபோர்டில் டெலீட்னு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகும். ஓகேவா? இப்போது கீபோர்டில் Alt + W அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணி மல்டிபிள் விண்டோ ஓப்பன் பண்ணுறது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாலிகான் அப்படின்னு இருக்கா, இதை அண்டு பண்ணிவிட்டு இதில் இருக்க எல்லா ஆப்ஷனையுமே அண்டு பண்ணிவிட்டு யூனிஃபார்ம் அண்ட் ஸ்கேல்னு இருக்கா, செலக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கேலை கிளிக் பண்ணி இன்னரில் ஒய் டைரக்ஷனில், அதாவது ஃப்ரண்ட் வியூவில் ஒய் டைரக்ஷனில் உங்களுக்கு என்ன டாப்பில் இருக்கோ அந்த டாப் டைரக்ஷனில் கிளிக் பண்ணி கொஞ்சமாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு லெக்கு மாதிரி வரப்போகுது. ஓகேவா? ரொம்ப பண்ண வேணாம். அப்புறமேட்டுக்கு நம்ம இது ஸ்டூல் மேக்கிங் அப்போ பண்ணிக்கலாம். சரி, இப்போது இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த பாட்டம் வெர்டெக்ஸ் பாயிண்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணது அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டு சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ அண்ட் கிராசிங் அப்படின்னு இருக்கா, இதை மட்டும் கிளிக் ஆன் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பாட்டம் வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை மட்டும் ப்ரெஸ் பண்ணி இங்கே யூனிஃபார்ம் ஸ்கேல்லேருந்து செலக்ட் அண்ட் மூவுக்கு மாற்றிக்கிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸாக கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை தப்பாக செஞ்சிங்கன்னா Ctrl+Z அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இது மாறுறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, மூவ் பண்ணியாச்சு. இப்போது டாப்பில் இருக்கக்கூடிய இந்த எட்ஜஸை மட்டும் கிளிக் பண்ணி அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அப் ஸ்கேலிங்கில். ஓகேவா? மூவ் பண்ணி வச்சாச்சு. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கீழே இருக்கக்கூடிய எல்லா வெர்டெக்ஸ் பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணிக்கிட்டு செலக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கேலை கிளிக் பண்ணி ஒரு நிமிஷம். ஒய் டைரக்ஷனில் இல்லை, ஒரு நிமிஷம். வெர்டெக்ஸ் பாயிண்ட் அப்படியே மாற்றிக்கோங்க. வெர்டெக்ஸ் பாயிண்ட் மாற்றிக்கிட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை மொத்தம் கிளிக் பண்ணி இன்னரில் இருக்கக்கூடிய இது பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகுறது தெரியும். தேவையான அளவுக்கு இந்த டாப்பில் வேணால் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு
ஜூம் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களோட கம்ஃபர்டபுள் தான். ஓகேவா? மூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்ஜஸ் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு டாப்பில் இருக்கக்கூடிய எட்ஜை மட்டும் கிளிக் பண்ணி இந்த விண்டோவை ஃபஸ்ட்டு ஆன் பண்ண மறந்துடாதீங்க. விண்டோ ஆன் கிராசிங்ஸில் ஆன் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ செலக்ட் பண்ண யூனிஃபார்ம் ஸ்கேல்லேருந்து மூவிங்க்கு மாற்றிக்கிறேன். சாரி, இதிலே வச்சுக்கிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்குவாங்க. அப்படியே மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு மாதிரி இன்னரில் சர்ஃபேஸ் வந்து மூவ் ஆகுறது தெரியும். ஓகேவா? மூவ் பண்ணது அப்புறமேட்டுக்கு வச்சுக்கிட்டு இப்போ செலக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கேலை மாற்றிக்கிட்டு ஃப்ரண்ட் வியூவில் கொஞ்சம் கீழே மூவ் பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிக்கிட்டு திரும்பவும் யூனிஃபார்ம் ஸ்கேல் வச்சுக்கி கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி டாப் வியூவில் அப்படியே இன்னரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி அப்படியே இந்தாண்ட செலெக்ஷனில் பார்டருக்கு மாற்றிக்கிட்டு கேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது இன்னரில் இருக்கக்கூடிய அந்த ஹோல் வந்து உங்களுக்கு அப்படியே க்ளோஸ் ஆகிடும். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெல் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இதுக்கு வந்து அதாவது இது வந்து திக்னஸே இல்லாமல் இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து சுத்தமாக திக்னஸே இருக்காது. இப்போ இதுக்கு வந்து திக்னஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டூலோட சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பார்டரை அண்டு பண்ணிவிட்டு, அதாவது இந்த செலெக்ஷனில் இருக்க எதையுமே கிளிக் பண்ணாமல் அண்டு பண்ணிக்கிட்டு யூனிஃபார்ம் ஸ்கேலை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் அப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஜூம் பண்ணி வச்சது அப்புறமேட்டுக்கு செலக்ட் அண்ட் மூவ்ல கிளிக் பண்ணி மவுஸ்ல அப்படியே ரைட் கிளிக் பண்ணி y டைரக்ஷன்ல y டைரக்ஷன் 0 வச்சுக்கலாம். z டைரக்ஷன்ல அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாம் டயக்ராம்ஸ் இப்படியே கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் டாப்பில் இருக்கிற மாதிரி. சரி, மூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னரில் இருக்கக்கூடிய இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு செலெக்ஷனில் வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இங்கே ஸ்பைடர் மாதிரி இருக்குல்ல, இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா வெர்டெக்ஸ் பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் நான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அப்படி தப்பாக கிளிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கன்னா ஜூம் பண்ணி கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அது அண்டு ஆகிடும். ஓகே, இதையும் கிளிக் பண்ணியாச்சு. கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இதை வந்து கிளிக் பண்ணியாச்சு. இது தப்பாக ராங் கிளிக் பண்ணியாச்சு. ஆல்ட்டை கிளிக் பண்ணி ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அண்டு ஆகிடும். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒய் ஷேப்பில் இருக்கக்கூடிய வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டு செலக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கேல்னு இருக்கா, அதை ப்ரெஸ் பண்ணி இன்னரில் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டூலோட சைஸ் வந்து அப்படியே மூவ் ஆகுறது வந்து தெரியும். ஏன்னா இங்கே லெஃப்ட் வியூவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஜூம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாற்றிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செலெக்ஷனில் வெர்டெக்ஸ் அண்டு பண்ணிவிட்டு மாடிஃபையர் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஷெல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த ஷெல் கொடுத்துட்டு இன்னர் அமௌண்ட் 0ன்னும் அவுட்டர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 0.2 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. பெர்ஸ்பெக்டிவ் பாக்ஸை கிளிக் பண்ணி ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி கீழே பாட்டமில் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு திக்னஸ் கம்மியாக தான் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திக்னஸையும் குறைச்சிக்கலாம். நான் 0.2 அப்படின்னே கொடுத்துக்கிறேன். ஓகே, இது இல்லைன்னா 0.15 கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா திக்னஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடிஃபையர் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே புஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு
வேல்யூ ஆஃப் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மூவ் ஆகுறது தெரியும். பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். இதை புஷ்ல -0.3 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. பாட்டம்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். சேஞ்சஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? புஷ் வேல்யூன்னா என்னென்னு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 0.25 அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஆனால் 0.2 -0.2 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். சரி, இப்போ மாடிஃபையர் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்து டர்போ ஸ்மூத் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டர்போ ஸ்மூத்தில் இட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரிஃபைன்மெண்ட்டாக கிடைக்கும். எவ்வளோ கூட நீங்கள் டர்போ ஸ்மூத் அடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ரிஃபைன்மெண்ட் ஜாஸ்தியாகும். பட் நான் இங்கே இட்ரேஷன் அப்படின்றதுல 2 அப்படின்றத மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்தது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்பெக்டிவ் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேப் வந்து கொஞ்சம் இன்னரில் கொஞ்சம் உப்பிக்கிட்டும் டாப் அண்ட் பாட்டம் கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணுறேன். அதுக்காக மாடிஃபையர் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு பேராமெட்ரிக் டிஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அதுலேயே கீழே ஸ்க்ரால் பண்ணி வச்சிங்கன்னா டேப்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே அமௌண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டாப் அண்ட் கர்வ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் டாப் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கீழே சுருக்கி 0.0ன்னு இருக்கா, இது நான் வந்து கொஞ்சம் சுருக்கி சரி டாப்பர் அமௌண்ட் 0லே இருக்கட்டும். கர்வ்டு அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி கர்வோட வச்சுக்கிறேன். 0.25 அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்டூலோட அந்த கர்வ்டு ஷேப் வந்துருக்கும். நீங்கள் இனிஷியலாக நம்ம ஸ்டார்டிங்கில் காட்டின பிக்சருக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். சரி, ஓகே. இப்போது இதை அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு இதுக்கு கலர் கொடுத்துக்கலாம். மாடிஃபையர் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி இங்கே என்கானுக்கு பக்கத்தில் கலர் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கஸ்டம் கலர் வேணும் அப்படின்னா இங்கே கஸ்டம் கலரை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்றத அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு கஸ்டம் கலர் பண்ணி வச்சுருக்கேன், ரெட் கலர். பிக்சரில் பார்த்த அதே ரெட் கலரை நான் இதில் கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ரெண்டர் செட்டப் தான் பண்ண போகிறோம். நார்மலாக என்கிட்ட அதிகமாக கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை அப்படின்றதுனால நான் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டர் செட்டப் மட்டும் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரிஜினலாக ரியலிஸ்டிக்காக வேணுன்ற அளவு கூட நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ டிஃபால்ட் ரெண்டர் செட்டப்பே பண்ணிக்கலாம். இங்கே கீபோர்டில் F10 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணாலும் சரி தான், இல்லை நார்மலாக இதை கிளிக் பண்ணாலும் சரி தான், உங்களோட விருப்பம் தான். அதுக்கு முதல்ல ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னோ அந்த அளவுக்கு. ரெண்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டர் செட்டப் ஆரம்பிச்சிடும். மேக்கிங் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சரில் பார்த்த மாதிரியே ஸ்டூலோட கரெக்டான பிக்சர் டயக்ராம் வந்துடுச்சு. ஆல்ரெடி நம்ம இதில் நார்மலாக ஸ்டார்டிங்கில் நான் காமிச்சல அந்த பிக்சர் மாதிரியே நமக்கு ஒரிஜினலான ஒரு 3 leg டைமென்ஷனில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஸ்டூலை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். புரியல ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையானதை நான் சொல்லுவேன். சரி, ஓகே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேட்லாக் 1997 அப்படின்ற உங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.